நாட்டில் பாருங்கள், ஜனாதிபதி பெரிய வரிசையாக நிறைய நிவாரணங்கள் அறிவிக்கிறார். பிள்ளைகளுக்கு, வீடமைப்புக்கு, காணி உரிமைக்கு, சிறுதோட்ட உரிமையாளர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு பல பல விஷயங்கள் அறிவிக்கிறார். ஆனால் அதையெல்லாம் கீழே வரும் பொழுது பாருங்கள், மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர், கிராம சேவகர், NBRO அதிகாரிகள் மூலமாக தான் வருகிறது. அது எங்கள் மக்கள் கிடைப்பதில்லை. தெருப்பிள்ளையார் கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் கடிப்பதை போல இந்தியாவின் உதவியை பெற்று எங்கள் தருவதை வேண்டாம், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அதை அது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு அக்கௌண்ட் தாண்டி அதாண்டிப்பா பதில் கேட்ட கமிதி என்ன தேரும் கரகண்ட සභාවට ඉදිරිපත් කළ තියෙන මේ අපේ යෝජනාව ගෙනනවයි අපි සභානායකතුමා කතා කරේ. අපිට දන්නවා. ඒක අනාගතේ එළි වෙයි. ප්‍රශ්නයක් නැහැ. ඒ නිසා මේ සභාව බොරු කියලා වෙනදට අරන් යන්න එපා කියලා අපි ඉල්ලීමක් කරමු. මම තමිල් භාෂාවෙන් කතා කරන්න වැඩ කරනවා. தலைவர் அவர்களே, මම දෙකයි කිව්වේ. බොරු කියන්න එපා කියලා කිව්වේ. හරි, බොරු ඒක පටන් ගත්තේ. හරිද? නෑ, අපේ යෝජනාව ඒක නෙවෙයි. එතුමා වෙන මොනවද කතා කරකට ගියා. බණක් ඒක පවගන්න නැහැ. අතරන්නකෝ. නෑ, தலைவர் அவர்களே, இன்று ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக் அவர்கள் அனுராதபுரத்திலே ரீபில்ட் ஸ்ரீலங்கா ஹவுசிங் இனிஷியேட்டிவ் என்பதை ஆரம்பித்திருக்கிறார். நல்ல விஷயம், பாராட்டுகள், வாழ்த்துக்கள் அவருக்கு. அதாவது மீள்கட்டமைப்பல் இலங்கை, அதிலே வீடமைப்பு திட்டத்தை அவர் இன்று சபைபூர்வமாக ஆரம்பித்திருக்கிறார். நல்ல விஷயம் அது. ஆனால் அந்த வீடமைப்பு, வீட்டுரிமை, காணியுரிமை என்பதை பொறுத்தவரையிலே இலங்கையில் மிகவும் பின்தங்கிய மக்களாக இருக்கக்கூடிய அந்த 2 உரிமைகளிலே கூடிய மலைய மக்களுக்குரிய இடம் எங்கே என்று நான் அந்த இடத்திலே சபையில் இருந்து கொண்டு அந்த நண்பர் சகோதரர் அனுரகுமார் திசாநாயகவிடம் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். ஏனென்றால் அனுரகுமார் சொன்னார், இங்கே வந்து சொன்னார், இந்த பேரிடத்தின் பிறகு வந்து சொன்னார், நிறைய நிவாரணங்களை அறிவித்தார். 25,000 ரூபாய் வீட்டுகளை கழுவுவதற்கு தருவதாக சொன்னார். பாடசாலை பிள்ளைகளுக்கு 15,000 தருவதாக சொன்னார். அது தவிர அங்கே நிறைய மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு தேவையான அந்த சிறு வியாபாரிகளுக்கு, பயிர்களை விளைவித்தவர்களுக்கு, ஆடு மாடுகளை கால்நடை வளர்த்தவர்களுக்கெல்லாம் நிவாரணம் தருவதாக சொன்னார். அதெல்லாம் விடுங்கள், பரவாயில்லை. அதிலே கூட மலைய மக்களுக்கு பாரபட்சமாக மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தான் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக குறிவைக்க விரும்புகிறோம். ஆனால் அதை விட முக்கியமானது என்னவென்றால் வீட்டுரிமையும் காணியுரிமையும். இன்று பாருங்கள், அனுரகுமார் திசாநாயக் அவர்களது பிரபலமான ஒரு கூற்று இன்று நாடெங்கும் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உறக்க பேசிக் கொண்டிருக்கிறார். 50 லட்சம் ரூபாய் காணி தருவதாக கூறுகிறார். அதில் காணி வாங்கிக் கொள்ளலாம். தவிர இன்னொரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து அவர்களுக்கு வீடு கட்ட முடியும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே மலையக மக்கள், பெருந்தோட்ட மக்கள் எங்கீர்கள் என்பதை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தி கூற வேண்டும். பாருங்கள், இந்த பேரிடரிலே அதிகமாக துன்பத்தை சந்தித்தவர்கள் தான் கண்டி, நுவரெலியா, பதுளை, கேகாலை, மாத்தளை உட்பட பல மாவட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, மலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தோட்ட மக்கள். தொழிலாளர்களும் இருக்கிறார்கள், தொழில் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இருக்கிறார்கள். ஆக இந்த மக்கள் பொறுத்த பாருங்கள், இருக்கக்கூடிய 10,000 குறையாதோர் இன்றும் கூட இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். பலர் அங்கே இருக்கக்கூடிய பாடசாலைகளிலே சனசம நிலையங்களில் இருக்கிறார்கள். தவிர இன்னும் பலர் அவருடைய உறவினர் வீடுகளில் இருக்கிறார்கள். அது உண்மை. டிஸ்பிளேஸ்டாக இருக்கிறார்கள் அவர்கள், அது உண்மை. ஆகவே அந்த மக்களுக்கு இன்று செய்வதிரிய நிலையிலே திக்கு தெரியாக காட்டியிருக்கிறார்கள். ஏழை மக்களுக்கெல்லாம் பொறுத்தவரையிலே 50 லட்சம் ரூபாய் தரப்படுவதாக ஜனாதிபதி கூறுகிறார். ஆனால் இவர்களுக்கு அப்படி இல்லை. அதை இன்ற அரசாங்கம் தெளிவாக விளக்கப்படுத்தி எங்களுக்கு கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், இந்திய வீடமைப்பு திட்டத்தை நாங்கள் எங்களது ஆட்சி காலத்திலே பிரதமர் நரேந்திர மோடியோட பேச்சுவார்த்தை நடத்தி 10,000 வீடுகளை, அதுக்கு முன்னாடி 4,000 வீடுகளை நாங்கள் பெற்றிருந்தோம். இன்று பாருங்கள், அந்த 10,000 வீடுகளில் இருந்து அந்த வீடு திட்டத்தில் உள்ள உதவித்தொகை பெற்று மலைய மக்கள் தருவதாக இன்று ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு பேச்சு அடிபடுகிறது. அதில் ஏற்றுக்கொள்ள மாட்ட ஒரு காலம். நேற்று இரவு நான் சம்பந்தமாக இலங்கையில் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்களுக்கு நான் எனது கருத்து தெளிவான முறையில் எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறேன். தயவு செய்து இந்திய வீடமைப்பு திட்டத்தை, பெருந்தொகைக்கான வீடமைப்பு திட்டத்தை இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, நடந்திருக்கக்கூடிய பேரிடரிலே நிவாரணம் பெறக்கூடிய மக்களுக்கு, மலைய மக்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று கூறியிருக்கிறேன். அது வேறு, இது வேறு. இன்று ஏழை மக்கள் 50 லட்சம் ரூபாய் தர முடியும் என்றால் மலைய மக்கள் தர வேண்டும். நாங்கள் மாற்றாந்த பிள்ளைகளா, இரண்டாந்த குடிமக்களா கேட்க விரும்புகிறோம். ஆகவே
அதை வைத்துக்கொண்டு இதை செய்யக்கூடாது. அது வேறு இது வேறு. அதை இயல்பான காலகட்டத்திலே இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தொடர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காணியுரிமை இல்லாத வீடுரிமை இல்லாத மக்களுக்கு காணியை தந்து வீடு பெற்றுத்தரும் திட்டமாகத்தான் நாங்கள் இந்தியாவில் பேசி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இது அப்படி அல்ல. இது வேறு விஷயம். இது என்பது விசேடமான பேரிடர் நடந்திருக்கிறது. நிறைய நமது மக்கள் தான் அந்த நாட்டிலே இந்த மலை சரிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் தான் மலை சரிவிலே மாட்டிக்கொண்டு வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டு அது புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே பார்த்தால் நேற்று முதல் நாள் பாராளுமன்றத்துக்கு வந்த ஜனாதிபதி அவர்கள் அவரது பாதுகாப்பு அமைச்சு ஆலோசனை கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது மலைய மக்கள் சம்பந்தமாக ஒரு வார்த்தை கூறவில்லை. திரும்ப மலையகம் என்று பேசி எங்கள் மக்கள் மணல் கவர்கிறார் தவிர மலைய மக்கள் தொடர்பாக விசேடமான அவதானம் இருப்பதாக காட்டவில்லை. குறைவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாட்டில் பாருங்கள், ஜனாதிபதி பெரிய வரிசையாக நிறைய நிவாரணங்கள் அறிவிக்கிறார். பிள்ளைகளுக்கு, வீடமைப்புக்கு, காணி உரிமைக்கு, சிறு தோட்ட உரிமையாளர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு பல விஷயங்கள் அறிவிக்கிறார். ஆனால் அதையெல்லாம் கீழே வரும் பொழுது பாருங்கள், மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர், கிராம சேவகர், NBRO அதிகாரிகள் மூலமாக தான் வருகிறது. அது எங்கள் மக்கள் கிடைப்பதில்லை. எங்கள் மக்கள் நாட்டில் நின்று பாருங்கள், திட்டமிட்ட முறை குறை விரும்புகிறேன், குற்றம் சாட்டுகிறேன். மாற்றாத மனப்பால் நடத்தப்படுகிறார்கள். அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை பாத்திரமாக நடத்திக் கொள்ள வேண்டிய கடப்பாடு அவருக்கு இருக்கிறது. நாளாக காலம் போக மாதங்கள் முடிய பார்த்தால் அவர் நம்பிக்கை குறைந்து வருகிறது. இப்பொழுது கடந்த காலத்தை போல இப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்தோம், அவகாசம் தாருங்கள் சொல்ல முடியாது. அப்படி அல்ல, ஆட்சிக்கு வந்து இப்பொழுது ஒரு வருடத்துக்கு மேலாகிவிட்டது. ஆகவே இனிமேலும் அவகாசம் கோர முடியாது. ஆகவே ஏழை மக்களைப் போல எங்கள் மக்களுக்கும் நியாயத்தை வழங்க தயாராக இருக்க வேண்டும். ஆகவே எந்த காலத்தை கொண்டும் நாங்கள் இந்த இந்திய விடுதலை திட்டத்தை இதில் இணைத்து அங்கே இருந்து வாங்கி, அதாவது பாருங்கள், தெருப்பிள்ளையார் கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளர் அடிப்பதை போல இந்தியாவின் உதவியை பெற்று எங்கள் தருவதை வேண்டாம், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அதை அது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் பார்த்து அரசாங்கம் சொல்லியிருக்கிறது உலக வங்கியில் கடன் வாங்கி அபீர் செய்ய கேட்டார்கள். உலக வங்கி அபீர் லோக வங்கி லயாரகன கட்டே சங்கமத கரண்ட் ஆண்டோ கொடுத்து மமத்தே ஆண்ணே இந்தியாவில் சல்லியார் அப்படி தினவனா ஆண்டோ கொண்டே අපිට අපි ශ්‍රී ලාංකිකයෝ අපේ රටේ ප්‍රවේශී අපි ඒ නිසා අපිට ශ්‍රී ලංකා ආණ්ඩුව අනිත් ප්‍රවේශීවන්ට දෙන ලක්ෂ 50ක් ගෙවලා දෙන්න අපිට දෙන්න ඕන, ලවා දෙන්න ඕන. ඒ නිසා ඉන්දියාව account එකේ දාන්න හදන්න එපා. පැහැදිලි කියන්න කැමති. ඒ නිසා ඒක තේරුම් අරගන්න. අද පටවල දැන් මට මතක කරනවා දැන් මතක කියවෙනවා. ඉමින් කියවෙනවා පොඩ්ඩක් දෙන්න මට කාරණා මොකද? தட்டி வசதනවා කියලා. மாடு வீடு கட்ட போகிறார்களாம். மாடு வீடு வேண்டாம். எங்கள் மக்களை பொறுத்தவரையிலே தனி வீடு வேண்டும். மாடு வீடு கட்டுவது நகரங்களை கட்டுங்கள், மலையத்தை கட்ட வேண்டாம். மலையத்திலே நிலத்தொடர்புடன் கூடிய காணிகள் வேண்டும். அதுதான் ஒரு இனமாக நாங்கள் நடமாட முடியும், வாழ முடியும். ஆகவே அந்த அடிப்படையிலே மாடு வீடு எடுத்துக்கொள்ள மாட்டோம், கட்சி எடுத்துக்கொள்ளாத இருப்பதுமே அதிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தனி வீடு கட்டி கொடுத்து அதுக்கு தேவையான 50 லட்சம் ரூபாய் ஏழை மக்கள் தரும் பணத்தை தர வேண்டும். தராமல் நீங்கள் ஒழிப்பீர்களே ஆனால் இந்த அரசாங்கம் நம்பிக்கையில் வேண்டிய தேவை வரும். நாங்கள் மாபெரும் போராட்டத்திலே ஈடுபட வேண்டி வரும். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.